இன்றைய செய்திகள். தமிழகத்தில் வெளியாகியுள்ள 16 மிக முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். சிங்கப்பெண் அதிரடிப்படை. பெண்களின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார். மின்சார ஸ்மார்ட் மீட்டர். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கைவிடப்படவில்லை என்றும் அதன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். மதுபான விலை உயர்வு. வெளிநாட்டு மது மற்றும் பீர், ஒயின் வகைகளின் பெட்டி ஒன்றுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் பதவி உயர்வு. முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது. குடிநீர் இணைப்பு. அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தனியார் பள்ளி கட்டணம். 2026-2027 கல்வியாண்டிற்கான தனியார் பள்ளி கட்டண விவரங்களை கல்வி கட்டண நிர்ணய குழு இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. வாகனங்கள் அகற்றம். சென்னை சாலைகளில் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்கள் 24 மணி நேரத்தில் அகற்றப்படாவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மின்வாரிய வழக்கு. மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்டிக்ஸ் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. ரயில் சேவை மாற்றம். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 9 முதல் 12 வரை சில புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொறியாளர்கள் பதவி உயர்வு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 300 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. குரூப் 2A கலந்தாய்வு. குரூப் 2A பணிக்கான 6ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு ஜூன் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. வகுப்பு வாரிய சட்டம். புதிய வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை தமிழக அரசு எதிர்க்கும் என்றும் இது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். ரயில் வழித்தட மாற்றம். நெல்லை ரயில் நிலைய பணிகள் காரணமாக ஜூன் 19 முதல் 30 வரை சில விரைவு ரயில்களின் வழித்தடங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அரசு பிணைய பத்திரங்கள். தமிழ்நாடு அரசு மொத்தம் 2500 கோடி மதிப்புள்ள பிணைய பத்திரங்களை ஏலம் விடுகிறது. திருச்சி ரயில் சேவை. திருச்சி யார்டு பராமரிப்பு பணியால் ஈரோடு திருச்சி ரயில்களின் இயக்க நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை ரயில் மாற்றம். பொத்தனூர் ரயில் நிலைய பணியால் நாளை சில ரயில்கள் கோவை வரை மட்டுமே இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் தரிசனம். கோயில்களில் லஞ்சத்தை தடுக்க ஆன்லைன் மூலம் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டுவர இந்து சமய அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளது. பத்திரப்பதிவு. பத்திரப்பதிவு துறையில் அலுவலகம் செல்லாமலேயே வருகையில்லா ஆவணப்பதிவு முறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளது. கம்பம் சாலை மூடல். பராமரிப்பு பணிக்காக கம்பம் கேரளா சாலை ஜூன் 8 முதல் 1 மாதத்திற்கு மூடப்படுவதாகவும் வாகனங்கள் குமுளி சாலை வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.